இன்னைக்கு டே 4ல இருக்கோம். ஓகேங்களா? ஓவர் டு பாஸ். இன்னைக்கு டே 4 10,000 ஸ்டெப்ஸ் சேலஞ்ச். இதோட 4வது நாள்ல இருக்கும். ஓகே லெட்ஸ் see. ஓகே லெட்ஸ் see. அதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் இல்லையா நேத்து, எங்க விட்டேன் திருக்குறள் திருக்குறள். ஆமா, இப்ப பாஸ் அதை சொல்லுவாரு என்ன குறள்னு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் தெய்வத்தை. இதான் அந்த குறளை திருப்பி அந்த குறளை சொல்ற, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் நெய்வரத்தை கூலி தரும். இதோட மீனிங் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி கடினமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா அது வெற்றி பெறும்ன்றதுல வெற்றி பெறும். அதான் அந்த குறையோட மீனிங். ஓகே, இப்போ நாங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 5:30 35 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போதைக்கு ஒரு 963 ஸ்டெப்ஸை கடந்திருக்கோம். தொடர்ந்து நீங்கள் அப்டேட்டில் பார்ப்பீங்க. டைம் இப்போ 6 ஆகுது. கரெக்டாக 2342 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஓவர் டு பாஸ். கரெக்டாக இபி ரோடு வழியாக வந்துட்டு இருக்கோம். இன்னும் 7000 சில்லறை இருக்கு. அது பார்க்கலாம் கட்சி எப்போ முடியுது. இப்போ வந்து பார்த்தோம்னா 7078 ஸ்டெப்ஸை கடந்திருக்கோம். ஓவர் டு பாஸ். டைம் கரெக்டாக 6:48 ஆகுது. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே 7வது ஸ்டெப் கடந்துட்டு இருக்கோம். அப்புறம் பாஸ், நான் இன்னைக்கு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நடந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, அது என்ன காரணம் பார்த்தோன்னா காலையில டென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஓ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? ஆமா, கவர்மெண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் பாரிஸ்ல இருக்குல்ல, ஆமா அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தேன். என்னன்னா ரொம்ப நாள் அங்கே போகணும்ன்றது, இன்னைக்கு சடனா அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ போயிட்டு பல்ல கிளீன் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே கிளீன் பண்றாங்களா? பண்றாங்க. எத்தனை மணிக்கு போனீங்க? எத்தனை மணிக்குன்னா கரெக்டா ஒரு 8:50 அது மேலே போயிருப்பேன். ஒரு 10 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. எப்படி நம்ம பஸ்ல தான் போயிட்டு வந்தேன். போறதுக்கு வந்து நார்மல் பஸ் 9 ரூபா, ரிட்டர்ன் வரும்போது அந்த இந்த பேர் இருக்குல்ல பேட்டரி வண்டி 19 ரூபா. ஆனா பரவாயில்ல. எங்க இருக்காது ஓரமா வாங்க. கரெக்டா அந்த பாரிஸ் இருக்குல்ல, ஆமா பாரிஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலே அதுக்கு பேக் சைட்ல இருக்குது. டைம் எடுக்கும்னு நினைச்சேன் நானு, ஆனா அந்த அளவுக்கு டைம் எடுக்கல. கிளீன் ஓரளவு டீசெண்டா பண்ணி விடுதான். நம்ம என்ன சொல்றது, பிரைவேட்ல பாக்குற அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு ஓகே தான் பார்த்த வரைக்கும். நீங்க யாருன்னா கிளீன் பண்ணோன்னீங்களா? பல்லு போனோம், என்ன ப்ராப்ளம் கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன், இது மாதிரி பல்ல கிளீன் பண்ணணும், இது முன்னாடி வந்துட்டீங்களா கேட்டாங்க. மத்த நம்ம அட்ரஸ் மத்த விஷயம் கேட்டுக்கிறாங்க. யாரு டைரக்டா டாக்டர் பாக்குறது கிடையாது. ப்ராப்ளத்தை மட்டும் டாக்டர் கேட்டுட்டு எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்க என்ன பண்ணணும்ன்றதை யார் பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்றாங்கல்ல அந்த பசங்க, அந்த ட்ரைனிங் பசங்க இருக்காங்க, தேர்ட் இயர் முடிக்க போறவங்க. அவங்க கிட்ட விட்டு நமக்கு எந்த சொல்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படி. சரி ஓகே, மீதி நாங்கள் அப்படியே அப்டேட் பண்றோம். இதான் நீங்க நடந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு. நன்றி. கரெக்டா இப்போ 7285 6:50 டைம். அப்புறம் அந்த டாக்டர் பார்த்தேன்னு சொன்னோம் இல்லையா, அவர் என்னன்னா ஆமா டென்டலுக்கு ஒரு சில விஷயம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. என்கிட்ட அவர் கேட்டாரு டெய்லி 2 தடவை ப்ரெஷ் பண்ணுவீங்களான்ட்டு. நான் சொன்னேன் எப்பயாவது தான் பண்ணுவேன், மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்ல 1 டைம் தான் ப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும், என்னையாச்சும் ஒரு நாள் தான் ட்வைஸ் பண்ணுவோம் ப்ரெஷ்ன்னா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு, கம்பல்சரி இதுக்கப்புறம் 2 தடவை நீங்க ப்ரெஷ் பண்ணுங்க, 6 months ஒன்ஸ் வந்து இந்த டீத் கிளீன் பண்ற ப்ராசஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிங்க, அந்த விஷயத்த சொன்னாங்க பாஸ். வேற என்ன நீங்க எதனா கேட்கணுமா? உங்களுக்கு இருக்குதா எதனா கேட்க வேண்டியது? இல்ல, இதுல சாப்பிட்டோன்னு வாய் கொப்பளிக்கிறது நான் பண்ற விஷயம். ஆனா 2 தடவை பிரஷிங் கிடையாது, 1 தடவை தான். சோ இதுக்கப்புறம் 2 தடவை பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. பண்ணணும். உங்க ஹெல்த் தானே. நாளைக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் பல்லு எடுக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்பல இருந்தே அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லது. இதை பாக்குறவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு பண்ணுங்களா, என்ன தப்பு. ஓகே, சண்டே இருக்கா பஸ்? சண்டே தெரியல பஸ். அப்புறம் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 7:30 இருந்து 12 மணி வரைக்கும் அந்த ஓபி அவுட் பேஷண்ட் கார்டு போடுறாங்க இல்லைங்களா, அது வந்து 7:30 இருந்து மதியம் 12 மணி வரைக்கும். ரஷ் வந்து நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லீவு நாள்ன்றதுனால அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. இப்படிதான் இருக்க மாட்டேது எனக்கு வேற தெரியல. நான் வேற ஒரு நாள் போய் பார்த்தா தெரியலையா, இன்னைக்கு இல்ல கூட்டம். பட் போகணுன்றவங்க கொஞ்சம் ஏர்லியரா போயிட்டீங்கன்னா சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த கிளீன் பண்றது மட்டும் ஒரு 1 hourல ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகே, நிறைய பேர் இருக்காங்க, போகவங்களும் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகேங்களா? சரி, மீண்டும் ஹைஜீனிக்கா இருக்கா, கிளீனிங்கா இருக்கா? ஓகே தான், டீசெண்டாக தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைம் வந்து 7:20, சரியா 9254 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். இது வந்து பாஸுக்கான கேள்வி நேரம். ஸோ கொஸ்டின் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாஸ்? தெரியலையே பாஸ், நானும் அவ்வளோதான் இருப்பேன். இன்னைக்கான வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துள்ளும் பாட்டிலே எழும் விசை என்னை மீட்டுதே. புரிஞ்சுது என்ன சொன்னுங்க? துள்ளும் பாட்டிலே எழும் விசை என்னை மீட்டுதே. துள்ளும் பாட்டிலே எழும் விசை என்னை மீட்டுதே. ஓகேவா? ஓகே, வேற முடியுதா? இதுல அடுத்த க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒளி எங்கு போகும் உன்னை வந்து சேரும். 2வது லைன், ஒளி எங்கு போகும் உன்னை வந்து சேரும். ஓகே, ரொம்ப டஃபா தான் இருக்கு, ட்ரை பண்ணுவோம். யோசிங்க. சரி, முடிக்கும் போது தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சனா அப்படியே நீங்களும் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு பண்ணுக்காக தான். A4ல 10,000 ஸ்டெப்ஸ்ல 10,000 தாண்டிடும் இன்னைக்கு. சக்சஸ்ஃபுல்லா டே 4 முடிச்சிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சுட்டேன். ஆமா, டைம் வந்து கரெக்டா ஒரு 7:34 இப்போ. ஸோ அதுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். ஸோ இவங்களுடைய பயணம் தொடரும். பார்த்துட்டு இருக்க நீங்களும் இதை ஆரம்பிச்சு பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுங்க. குறைஞ்சது அது என்னன்னா, இவ்வளோதான் 10,000ன்றது கிடையாது. ஒரு 1000, 2000, 3000 உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷமா, ஒரு 1/2 hour எவ்வளோ முடிஞ்சாலும் நடங்க. நடக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. என் தலைவன் 4 நாள் நடந்திருக்காப்புல, அவருக்கு லெக் பெயின் மற்ற விஷயம் என்ன இருக்குது அப்படியே சொல்லுவார் பாருங்க. இல்லை, லெக் பெயின்லாம் அவ்வளோ கிடையாது, லைட்டாக தான். இன்னைக்கு தான் கொஞ்சம் இருக்கு. இதனாலலாம் ஈஸியாக பண்ண முடியும், உடம்புக்கும் நல்லது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒன்று ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா சந்தோஷம் தான். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஸ்டே ஃபிட், அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய். பாய் பாய் பாய்.